நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பெரிய வீடியோ போட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் தடவை போடலான்ட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் போடலான்ட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலான்ட்டு இருக்கோம். நம்ம ஷாப்பில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட்டாக பார்த்ததில்லை. நம்ம ஷாப்பை வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க இந்த வீடியோவில் எல்லாமே. நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மில்ஸ் பாப்பநாயக்கரும் ஏர்டெல் ஆஃபீஸ் கட்டில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஜங்ஷன் வரும். 4 ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கடை வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு 3வது கடை அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம ஷாப்போட லொக்கேஷன். நம்ம கடையோட ஸ்டார்டிங்லேயே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்லெட்ஸ் அண்ட் டிஸ்பிளே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸை நிறையா ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லா வெரைட்டிஸும் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 70 மீன் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 ஹைடிங் ஸ்பாட் வச்சுருக்கோம். சின்ன நிறையா ஒளிஞ்சுக்க இடம் இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மெயினாக வந்துட்டு இந்த ஹைடிங் ஸ்பாட்டில் நிறையா இருந்துச்சுன்னா சின்ன மீன் இருந்தாலும் சரி பெரிய மீன் இருந்தாலும் சரி அட்டாக் பண்ணால் சர்வே ஆகிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு முபனாஸ் இருக்குது, ஹேப் வெரைட்டிஸில் விட்ருக்கோம். அது போக சென்ட்ரல் அமெரிக்கன் விட்ருக்கோம், சில்வர் டாலர்ஸில் விட்ருக்கோம். எல்லாமே வந்துட்டு பக்காவாக சர்வே ஆகிட்டுருக்கு. ஏதோ டெத் ரேஷியோ மொட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1%, 2% மொட்டாலிட்டி ரேஷியோ இருக்குது. இப்போ சிக்லெட்ஸ் டேங்க்கு அடுத்த டிஸ்பிளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க்கு. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நீமோ பெட்ஸில் வந்துட்டு நீமோ ஃபிஷ் இல்லையான்ட்டு. இப்போ நீமோ ஃபிஷ்ஷும் கிட்டத்தட்ட கொண்டு வந்து 6 months ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 into 1.5 into 2 feet. ஃப்ரண்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளியரில் பண்ணியிருப்போம். அதனால தான் இந்த கிளாரிட்டி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே சம் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். சக்ஷன் ஒரே இடத்துல நடக்குது, அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மெரைன் டேங்க் வேணால் நான் உங்களுக்கு பண்ணி தருவோம். பிளானட் டேங்க்கும் செட் பண்ணியிருக்கோம், அதுவும் காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படின்னா. ஏன்னா வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு சும்மா நார்மலாக சிம்பிளாக பிளானட் டேங்க் மாதிரி பண்ணியிருக்கோம். எதுவும் CO2 யூஸ் பண்ணவே இல்லை, சில்லரில் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. அது பாருக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணதில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டால் பண்ணி தருவோம், ஹைஃபை கேட்டால் பண்ணி தருவோம். சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆக்சரிஸ் இருக்க ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்டர்ஸ்லேருந்து A to Z நம்மகிட்ட இருக்கும். அது போக கஸ்டமைஸ் டேங்க்ஸ் எல்லாமே பண்ணி தருவோம். இம்போர்ட் டேங்க்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்மகிட்ட வந்துட்டு 5 feet இம்போர்ட் டேங்க் வரை ரெடியாக இருக்கும். இப்போது கஸ்டமைஸ் டேங்க் கேட்குறீங்கன்னா 8 feet வரைக்கும் தாராளமாக பண்ணி தர முடியும். அது டைம் மட்டும் 1 week ஆகும். இது பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் 304B கேனிஸ்டர் சன்சன்ல நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்த செக்ஷனே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வெரைட்டி, சும்மா நார்மல் கோல்டு, ஜீப்ரா, மாலி, பிளாட்டி, ஸ்வாட்டெயிலு, ஷார்க் அந்த மாதிரி வெரைட்டி தான் இந்த சைடு ஃபுல்லாமே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்வாட்டிக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே ஒரு 15லேருந்து 20 வெரைட்டி எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எப்போவுமே அக்வாட்டிக் பிளான்ஸில் ஸ்டோரில் விசிட் பண்ணி வாங்குவீங்க. இன்கேஸ் ஆன்லைன் வேணால் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பிளான்ஸோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவோம். எது வேணால் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிக்கலாம். நம்மகிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினிமம் வந்துட்டு 100லேருந்து 150 cups ரெடியாக ஸ்டாக் இருக்கும். எப்போ இருந்தால் ஒரு 15லேருந்து 20 வெரைட்டி கேரண்டியாக இருக்கும் எப்பவுமே. இப்போது நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 90 to 75% பார்த்தீங்கன்னா எங்கள் டேங்கோட இப்போ நம்ம கடையோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இப்போ அரப்பைமா தான். யார் வந்தாலும் சரி முதல் இடத்துல அரப்பைமா தான் வந்து பார்க்க வருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அரப்பைமா ஒன்று புதுசாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். நல்ல ரெட் பேஸில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ புதுசாக வந்துட்டு உள்ள டேங்க் மெட்ஸில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காமிக்கிற இதில் ஆட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ ரெட் கலராக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்த அரப்பைமா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய அரப்பைமா. மீது எல்லாமே இது போக வந்துட்டு உள்ள ஒரு கார் வந்துட்டு ஒரு 2 feet ஆட் பண்ணியிருக்கோம். அரப்பைமாவோட இது வந்துட்டு சின்னதாக இருக்கனால ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஈக்குவல் சைஸில் போட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு கார் வந்து அட்டாக் பண்ணுவோம் அந்த மீனை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக சிக்லெட் செக்ஷன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 to 3 weeks வரதோட ஸ்டாக் வந்துட்டே இருக்கும். வீக்லி ஒன் ஸ்டாக் வராது. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபார்மில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 to 3 weeks வந்து ஸ்டாக் எடுப்போம். கன்ஃபார்ம் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டாக் ரெடியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30-35 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஃப்ளவரான் செக்ஷன் மாதிரி ஃபுல்லாமே வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது லோக்கல் இந்தியன் ப்ரீட்ஸ் எதுவுமே இல்லை, டேரெக்டாக இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த செக்ஷனே ஃபுல்லாக வந்து ஃப்ளவரான் தான். மோஸ்ட்லி வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SRD இருக்கும், KML இருக்கும். ஒரு 3 வெரைட்டி இதில் இருக்கும். SRD இருக்கும், KML இருக்கும், தாய் சில்க் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனே ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2 weeks ஆச்சு. ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் வந்துட்டு புது ஸ்டாக் வரப்போகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டேங்க் நம்மகிட்ட ரெடியாக இருக்கும். 2 feetலேருந்து 3 feet 4 feet வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்கும்.
இந்த 12mm கிளாஸ் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரீ ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் ரெடி பண்ணி தருவோம். 12mm கிளாஸ் மோஸ்ட்லி கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மான்ஸ்டர் டேங்க் வளர்த்துறனா மட்டும் ஃபிஷ் வளர்த்துறனா மட்டும் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு பெரிய டேங்க்கில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 2க்கு 2. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து 10 days ஆச்சு. அவங்க ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறான்னு சொல்லி தான் இருக்குது. கஸ்டமைஸ் டேங்க் என்ன சைஸ் வேணால் பண்ணி தருவோம். 8 feet வரைக்கும் பண்ணி தருவோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் டேங்க் வந்துட்டு 4 to 5 feet வரைக்கும் ஸ்டாக் ரெடியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாக்ஸ் இங்கே கம்மியாக வச்சுருப்போம், மீதி வந்துட்டு குடோனில் வச்சுருப்போம். இங்கே ஸ்டாக்ஸ் வந்துட்டு 3 pieces இருக்குன்னா குடோனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இடம் வந்துட்டு கன்ஜஸ்டடாக இருக்கனால வைக்க முடியாதனால வந்துட்டு ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். டிஸ்பிளேல கம்மியாக தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஸ்டாக் ரெடியாக தான் இருக்கும் குடோனில். இது பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கடைக்கூட ஒரு சைடில் வந்துட்டு அந்த வழியை மறைச்சி இந்த டேங்க் வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த சைடு ஓப்பன் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம். கஸ்டமருக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேங்க் இது. யாரும் பார்த்தா நிறைய பேர் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் பழைய மீனுகளில் புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இல்லை. மறுபடியும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வருவோம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கேனிஸ்டர் ஃபில்ட்ரு இதாகலைன்னா சம் ஃபில்ட்ரேஷன் நாங்கள் பண்ணித்தருவோம் உங்களுக்கு. இப்போது கடை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரன் செக்ஷனு, இந்த சைடெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீட்டா தான். நம்மகிட்ட பீட்டா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஒரு 1500 பீஸ் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போதைக்கு என்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மகிட்ட பீட்டாவில் ஹெச்எம் மேல் இருக்கும், ஹெச்எம் ஃபீமேல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரைஸோடு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு வந்துட்டு ஒரு பீஸ் வாங்கினா 120 ரூபா, 5 பீஸ் வாங்கினா 105 ரூபா, 10 பீஸ் எடுத்தால் 85 ரூபா. ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். அதே போக பீட்டாவும் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் சைஸில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 0.5 சென்டிமீட்டர் மட்டும் கம்மியாக இருக்கும். தாய்லாண்டில் வந்துட்டு மீன் டிமாண்ட்னால பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு பெரிய சைஸ் வந்துட்டு இப்போதைக்கு டிமாண்டாக இருக்கும். ஒரு 2 monthsக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வரும். இந்த கப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தினம் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு இருப்பாங்க, ஹோல்சேல் கஸ்டமர்ஸும் வாங்கிட்டு இருப்பாங்க. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் மேல் பீட்டாலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்துட்டு இம்போர்ட்டடு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 85 rupees கொடுக்குறோம். 10 பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் 70 rupees, 20 பீஸ் வாங்கினா 65 rupees, 30 பீஸ் வாங்கினா 58, 50 பீஸ் வாங்கினா 55 rupees. டேரக்ட் கொளத்தூர் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஷாப் கீப்பர்ஸும் வேணால் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். லோக்கல் ஐட்டமும் ஹோல்சேல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா இப்போ மெயினாக ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம்ஸு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோல்டு, மாலி, கப்பி எல்லாமே ஸ்டார்டிங் 5 ரூபாலேருந்து இருக்குது. 5 ரூபானா ரொம்ப பொடுசு இல்லை, நல்ல சைஸ்லேயே இருக்கும். இந்த செக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் தான் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இடம் பார்த்ததுனால ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக ஃபைட்டர் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக ஃபைட்டர் இருக்கும். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இடம் இல்லை நம்மகிட்ட. ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது, ஃபைட்டர் ஃபுல்லாமே ஸ்டாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க வீடியோ இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறோம். யாராச்சும் ஆன்லைனில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபைட்டரோட ப்ரைஸ்லாம் சொல்லியிருந்தேன். தாராளமாக ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லையா ஆன்லைன் ஆர்டர்ஸ் வெளியூர் இருந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா பவுல் பாக்ஸில் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருந்தோம். இப்போ அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டரும் பண்ணிகிட்ருக்கோம். மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட சில்வர் அரோனா, அரப்பைமா, பிளாட்டினம் நோட்டு எல்லாமே ஸ்டாக் இருக்குது. சிலது ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு, புது ஸ்டாக்கு வரும். என்ன செட்டப்பில் பண்ணி வச்சுருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த பிளேஸ்க்கு எப்படி விசிட் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறோம் உங்களுக்கு. இந்த டோர் வழியில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப்பில் வந்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு நம்ம எல்லாமே புதுசாக செட்டப் பண்ணியிருக்கோம். மாடிக்கு வந்துட்டோம். நம்ம மாடியில் தான் வந்துட்டு புதுசாக செட்டப் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாமே மான்ஸ்டர் வெரைட்டி தான். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் சில்வர் அரோனா, அல்பினோ அரோனா, கோல்டன் பேர்ல் அரோனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு, பிளாட்டினம் ரெட்டெயில், அலிகேட்டர் காரு எல்லாமே இப்போ ஸ்டாக் இருக்குது. சிலது ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு, சிலது வந்து ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு காவாசி ஸ்பேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்பேஸை வந்துட்டு இப்போ வந்துட்டு முக்கால்வாசி யூஸ் பண்ணியாச்சு. ஒன்றி ஃபுல்லாக ரெகுலராக அப்படியே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். வாங்க உள்ள வந்து பாருங்கள். ஆக்சுவலி இந்த இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுல் தான் இருந்துச்சு. பவுல் இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே கிளியர் பண்ணி குடோனில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த ஃபுல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான். இதில் எல்லாமே மான்ஸ்டர் வெரைட்டி மட்டும்தான் இருக்கும். செனகல்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டியும் இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெமிக்கல் ட்ரம், அதை கட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் வளர்த்துறதுக்கு பெரிய ட்ரம் மாதிரி வேணும்னா சொன்னால் தாராளமாக நம்மளும் ரெடி பண்ணி தரலாம். இந்த ட்ரம்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 அடி இருக்கும், 4க்கு 3 அந்த மாதிரி சைஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றா வாங்கி 2ஆக கட் பண்ணிவிட்டோம்.
மீனோட ஸ்டாக்குக்கு. எதனால இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டேங்க்கில் வச்சு ஸ்டோர் பண்ணுறக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸில் வச்சு மீன் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா மீன் ஒன்றும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது மீன் வந்துட்டு பக்காவாக இதில் வந்து ஃபீட் எடுக்கிறதா இல்லையான்னு பார்த்துருவோம், எல்லாமே இருக்கும். அதில் கிளாஸ் டேங்க்கில் இருக்கிற என்ன சொல்கிறது குவாலிட்டி விட இதில் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கறனால மீனுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ரஷ் இருக்காது, மீன் கொஞ்சம் சிக் ஆகாமல் இருக்கும் இதில் வச்சுருந்தா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட ஸ்டாக் யூனிட் மாதிரி. இது ஒரு ஃபிஷ்ஷும் கூட நாங்கள் கீழே வச்சுருக்க மாட்டோம். ஒரு கஸ்டமரே வந்து விசிட் பண்ணுறோன்னாங்க கூட மேலே வந்து எந்த பீஸ் வேணுமோ பார்த்து செல் பண்ணிக்கலாம். மீன் வந்துட்டு கேரண்டி சொல்லியே கொடுப்போம். மீன் நல்லான்னு சொல்லிடுவோம். அது போக ஃபீடிங் எடுக்கும், எது எடுக்கும்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இப்போதைக்கு நாங்கள் ஃபீடிங் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஆட்டில் போடவே மாட்டோம், பீஃப் ஆட் கொடுத்துட்ருக்கோம். பீஃப் ஆட்டில் தண்ணியோட கலங்கிறது கம்மியாக இருக்குது, மீன் சூப்பர் இன்டேக் எடுக்குது. அதை விட ப்ரோட்டீன் வந்து சிக்கன் ஆட்டை விட பீஃப் ஆட்டில் நல்லா அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம வந்துட்டு ஷிப்மெண்ட் வர பாக்ஸு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நம்மளுக்கு ஷிப்மெண்ட் வரும். ஷிப்மெண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தாய்லாண்ட்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃப்ளவரன்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மும்பைலேருந்து எடுக்கிறோம், மும்பை கொல்கட்டாலேருந்து எடுக்கிறோம். அதுபோக நிறைய பேர் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்டேட் பண்ண முடியலன்ட்டு. சின்ன சின்ன ஒர்க்னால பார்த்தீங்கன்னா அங்கங்கே நாங்கள் குரூப்பில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு 3 to 4 days ஒரு 1 வீக்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு 10 ஃபிஷ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டும் போடுவோம். அது போக வந்துட்டு என்ன ஸ்டாக்ஸ் புதுசாக வந்துருக்குன்னு போட்டே இருப்போம். இதே மாதிரி வந்துட்டு ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த பெரிய வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 71 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் விட்டு இப்போ லேக் ஆனால் இப்போ மறுபடியும் வந்துட்டுருக்கோம் கரெக்டாக போடலான்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட 9000 சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வரப்போகிறோம். இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே வந்துட்டு ரெகுலராக இன்ஸ்டாகிராம்னாலும் சரி யூடியூப்னாலும் சரி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.